பேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உன் கண்களால் காண முடியாத அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில நம்ம கண்ணால பார்த்து நம்ப முடியாத அளவு அதிசயத்தை இன்னைக்கு பார்த்து நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. ஒரு அதிசயம் நடக்காதா, ஒரு ஆச்சரியம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி நிறைய நாள் கலங்கியிருப்பீங்கல்ல, ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்திருப்பீங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த காரியத்துல உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தீங்களோ, அந்த அதிசயத்துக்கு மேலான அதிசயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாள்ல செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில விரக்தி அடையும் போது, வேதனை அடையும் போது நமக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்துருவோம். எத்தனை பேருக்கும் ஆறுதல் சொல்லியிருப்போம். அவங்கள்ட்டெல்லாம் ஆறுதல் சொன்னதும் நம்மளாதான் இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு வேதனை வருது, ஒரு சோதனை வருது அப்படிங்கும் போது நம்ம சோர்ந்து போய் செய்வதறியாது திகைத்து இருப்போம். நம்ம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, இந்த காரியங்கள்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அந்த காரியத்தை நம்ம கண்கள் கண்டு ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிசயத்தை செய்ய ஆண்டவரால முடியும். அந்த ஆண்டவர் அதிசயத்தை செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. எதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களோ, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறாங்களோ, அந்த காரியத்தை நடத்தி முடிக்கிறது தான் ஆண்டவருடைய ஸ்பெஷல்னு சொல்லுவேன். அப்போ வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் இருக்கீங்களோ, அந்த காரியத்தை உங்க கண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படி அளவுக்கு அற்புதத்தை ஆண்டவர் இன்றைய நாள்ல செய்ய போறாரு. அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஏன்னா ஆண்டவர் வேற எதையுமே எதிர்பார்க்கலங்க. இப்போ ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு வைங்க, ஒரு வியாதி சரியாக்கணும் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டருக்கு ஃபீஸ் கட்டணும். அது வியாதி என்ன வியாதி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேனு, எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லி எத்தனையோ எடுக்க வேண்டிய இருக்கு. ஆனா ஆண்டவர் மருத்துவர், சிறந்த மருத்துவர். அவருக்கு எதுவுமே தேவையில்லை. என்னது மட்டும் வேணும்? விசுவாசம் மட்டும் வேணும். அவரை மட்டும் நம்ம நம்பணும். நம்பாம ப்ரேயர் பண்ணுங்க என் வியாதி சரியாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லாம நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண சொன்னோம்னா கண்டிப்பா அங்க அற்புதம் நடக்குமா அப்படின்னா நடக்காது. முதல்ல ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, நீ என்னை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. விசுவாசிச்சோம்னா கண்டிப்பா எந்த பெரிய வியாதியா இருந்தாலும் சரியாகும். அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக இதெல்லாம் நம்மளுக்கு சரியாகாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கிற அந்த வியாதியை வர ஆண்டவர் நினைச்சாருன்னா, நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா அவர் கண்டிப்பா என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். ஜெபிக்கிற நாங்க இல்லைங்க, நீங்க விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவருக்கு மதிப்பு கொடுக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது கண்டிப்பா உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சரி, யாருடைய வாழ்க்கையிலும் சரி ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. இப்போ நம்ம பைபிள்ல எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த காரியத்துல நீங்க என்ன முடிவை எதிர்பார்க்கீங்களோ அந்த
முடிவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க கண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியான அளவு ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் தர போறாரு. அதனால கலங்காதீங்க. இப்போ மனிதனால கைவிடப்பட்ட எந்த சூழ்நிலையிலையும் நீங்க இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு கவலை, மனக்கவலை, எனக்கு இதுல ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க வேதனைய ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. அது எந்த காரியமா இருக்கலாம், கற்பத்தின் கனிக்கான காரியமா இருக்கலாம், தீராத வியாதி நிமித்தமாக நீங்க கவலையோட சோர்ந்து போய் இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு தொழில் நிமித்தமாக உள்ள எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம், மனிதர்களை நம்பி கைவிடப்பட்ட சூழ்நிலையில கலங்கி போய் தவித்து கொண்டு நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை இன்று நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லைங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாண்டி செல்ல ஆண்டவர் நம்ம கூட துணையா இருக்கிறாரு. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம பயந்து கலங்குகிற வேளையில, மனிதன் கைவிட்ட சூழ்நிலையில கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்து அரவணைச்சு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி சுமக்கிற தேவன் நம்ம தேவன். அவர் அதிசயத்தின் தேவன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பைபிள்ல பாத்தீங்கன்னா விதவை வறுமையின் காரணமாக கண்ணீரோட இருக்கிற அந்த விதவை. ஆனா அந்த விதவையின் கையில என்ன இருக்குன்னா வரும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ எலிசா தீர்க்கதரிசி வராரு. அவர்கிட்ட இந்த பெண்கிட்ட எண்ணெய் இருக்கிறத அறிஞ்சு அந்த எண்ணெய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதே போல அந்த விதவையும் விசுவாசிக்கிறா. அவள் விசுவாசத்தின்படி அவளுடைய வறுமைய ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீக்கிறாரு. இப்போ சாதாரண ஒரு விதவை வரும் எண்ணெய் மட்டும் இருந்தத அதை ஆசீர்வதிச்சு அவளுடைய வறுமையை நீக்கிறாரு. அப்போ இது பெரிய அதிசயம் அல்லவா? இப்படி அதிசயத்தை செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்த்து நடக்க முடியாத நேரத்துல இனி நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கிற அந்த காரியத்துல உங்கள் கண்கள் காணும்படியான அற்புதத்தை ஆண்டவர் இன்று நல்ல செய்வேன்னு சொல்றாரு. எப்படி விதவையை ஆசீர்வதித்தாரோ, வறுமையில இருந்து கண்ணீர் வடித்த விதவையை எப்படி ஆசீர்வதித்தாரோ, அதே போலதான் உங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிற உங்க வாழ்க்கையில, கலங்கி போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில, ஆசீர்வாதம் மற்ற சூழ்நிலையில வறுமையில வாடிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். அவ கேட்கறது என்ன? சின்ன ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை மனிதர்கள் மீது வைக்காம ஆண்டவர்கிட்ட வைங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு. அந்த அற்புதத்தை உங்க கண்கள் கண்டு இன்றைய நாள்ல ஆச்சரியப்பட போகுது. விசுவாசிங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள் போன்ற ஒவ்வொரு கலங்கின சூழ்நிலையிலும் சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, அதை என் கண்கள் காணாதா, என் கண்கள் கண்டு ஆச்சரியப்படாதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர்
அற்புதத்தை செய்வாரு. அந்த அற்புதத்தை உங்க கண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை இன்றைய நாள்ல ஆண்டவர் செய்வாரு. கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.